வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆரஞ்சு பீல் பவுடர் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்கின் பிரைட்னிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். நம்ம தொடர்ந்து யூஸ் படுத்திகிட்டே இருக்கும்பொழுது நம்மளோட ஃபேஸோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆரஞ்சு பழத்தோட தோலை தூக்கி போடாமல் நம்ம இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு நல்ல வெயிலில் காய வைங்க. ஒரு 2-3 நாள் நல்லா காய வைக்கணும். நல்லா மொறுன்னு நல்லா காஞ்சிருக்கணும். நல்லா அப்படி உடச்சி விடும் பொழுது நல்லா உடஞ்சி வர்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா அப்போ தான் ஒரு நைஸ் பவுடரை நம்ம அரைக்க முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா காய வச்சுக்கணும். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட பாசி பயரை சேர்த்துக்கோங்க. அதுவுமே ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இது ரெண்டையுமே நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பாசி பயிர் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூட குறைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன். இதை வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சமாக ரோஸ் வாட்டரோ அல்லது நார்மல் வாட்டரோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுட்டு கழுவிக்கலாம். கழுவுறதுக்கு முன்னாடி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் கழுவுங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது போல் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நல்லா உங்களுக்கு சேஞ்ச் தெரியும். தேங்க்யூ.